ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்திலும் இந்த மாதத்துக்குரிய வசனங்களை நாம் தியானிக்கலாம். கடந்த 1ஆம் தேதி இந்த இடத்துல கூடி ஆராதித்த போது கர்த்தர் பேசினதான அந்த வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 121வது சங்கீதத்தில் 2வது வசனம், 121வது சங்கீதம் 2வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன வரும்? ஒத்தாசை. ஆமென், அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருடைய கரத்தில் இருந்து இந்த மாதத்திலே நமக்கு உதவி வரும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. சங்கீதக்காரன் ஆகிய தாவீது இந்த வசனத்தில் சொல்லுகிறார், எனக்கு நன்மை எங்கிருந்து வரும்? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து. ஆமென். ஒருவேளை நீங்க போன மாசத்துல அல்லது கடந்த நாட்கள்ல மனுஷங்கிட்ட உதவியை தேடி தேடி போய் மனிதர்களுடைய உதவி உங்களுக்கு கிடையாம சோர்ந்து போய் இந்த ஆராதனையில வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கலாம். இவர்கள் எனக்கு உதவி செய்வாங்க, அவங்க எனக்கு உதவி செய்வாங்க, நிச்சயமா இந்த மாசத்துல அது வந்துடும், நிச்சயமா இந்த வாரத்துல அது நடந்துடும் சொல்லி சோர்வின் விளிம்பில சோர்வின் இருதயத்தோடு இந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாதத்துல வானத்தில் இருந்து நான் உனக்கு நன்மை செய்வேன், நான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர்? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவரா. அல்லேலூயா. வானத்தை ஆண்டவர் எப்படி உண்டாக்கினார்? எப்படி உண்டாக்கினார் ஆண்டவர்? அவருடைய வார்த்தையினால. வானம் உண்டாக கடவது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாரு, வானம் உண்டானது. பூமி உண்டாக கடவது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார், பூமி உண்டானது. அப்படிப்பட்ட வல்லமையுள்ள ஆண்டவர் தான் சொல்றாரு, நான் உனக்கு இந்த மாசத்துல உதவி செய்வேன். அல்லேலூயா. எப்படிப்பட்ட உதவியா இருந்தாலும் சரி, அது மனுஷீக உதவியா இருந்தாலும் சரி, பொருளாதார உதவியா இருந்தாலும் சரி, சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தின் நிமித்தமா இந்த காரியம் எனக்கு நடந்தா நல்லா இருக்குமே, நான் சுகவீனமா இருக்கிறேனே, நல்ல மருத்துவர் அல்லது நல்ல சிகிச்சை எனக்கு இல்லாமல் இருக்கிறது, என் பலவீனத்தோடு எவ்வளவு நாள் நான் வாழ்வேன்னு சொல்லி பலவீனத்தோடு இருக்கிற நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு நான் உதவி செய்வேன், உனக்கு நான் உதவி செய்வேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தராகிய நான் உனக்கு உதவி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய கண்கள் எல்லாம் மனுஷர்களை பார்த்து பார்த்து பூத்து போய் இருக்கலாம். இவங்க செஞ்சிருவாங்க, அவங்க செஞ்சிருவாங்க, பெற்ற பிள்ளைங்க செஞ்சிருவாங்க, நம்ம சகோதரி செஞ்சிருவாங்க, கூட பிறந்தவங்க செஞ்சிருவாங்க, அவங்க செஞ்சிருவாங்கன்னு சொல்லி ஏமாந்த நாட்கள் அநேகம் இருக்கலாம். கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு ஒரு தாசை அனுப்புகிற கர்த்தர், நான் உனக்கு நன்மை செய்கிற கர்த்தர், நான் உனக்கு உதவி செய்கிற கர்த்தர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த இடத்துல அதான் போட்டிருக்கு, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு நன்மைகளை கர்த்தர் இந்த வருஷத்திலே உண்டு பண்ணுவார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்றது, வானங்கள் தேவனுடைய மகிமையை என்ன செய்கிறதா? வெளிப்படுத்துகிறது. ஆமென். கொஞ்சம் வெளியில போய் அந்த வானத்தை பார்க்கும்போது ஆண்டவர் எவ்வளவு மகிமை உள்ளவர் என்கிற உணர்வு நமக்குள் தருகிறது. ஆமென். ஆகாய விரிவை பார்க்கும் பொழுது எவ்வளவு அழகா கடவுள் படைச்சிருக்கிறார் அப்படின்றத உணர வைக்கிறது என்று வேத புத்தகம் சொல்லுகிறது. ஆமென், அல்லேலூயா. அவ்வளவு வல்லமையுள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார், அவ்வளவு வல்லமையுள்ள ஆண்டவர் நம் குறைவுகளை நிறைவாக்குவார், அவ்வளவு வல்லமையுள்ள ஆண்டவர் நம் தேவைகளை சந்திப்பார், அவ்வளவு வல்லமையுள்ள ஆண்டவர் நம்மோடு கூட இந்த மாசத்துல இருந்து நம்முடைய காரியங்களை அவர் வாய்க்கப்படுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவர் நமக்கு ஒத்தாசை அனுப்புகிறவர், ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவர். வேத புத்தகத்திலிருந்து ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லி, வேதத்திலே ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் எப்படி வானத்திலிருந்து உதவி செய்தார் என்கிற அந்த சம்பவத்தை நான் சொல்லி, அதே போல கர்த்தர் நமக்கும் செய்வார் என்று சொல்ல நான் இந்த காலை நேரத்தில் ஆசைப்படுகிறேன். வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இருந்து 6வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். வாசிக்கிறத கேட்போம். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே ஒளிந்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை
குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும், சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொடுத்து வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி எலியாவை கர்த்தர் போஷித்தார்? காகத்தை கொண்டு ஆண்டவர் போஷித்தார். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் நல்ல அத்துப்படியான ஒரு காரியமா இருக்கலாம், நல்ல தெரிஞ்ச ஒரு காரியமா இருக்கலாம். ஆனாலும் இந்த மாசத்துல கர்த்தர் எப்படி வானத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை அனுப்புவார் என்று சொன்னால், வானத்திலிருந்து கர்த்தர் உன்னை போஷிக்கிற தேவனாய் தன்னை இந்த மாதத்துல வெளிப்படுத்துவாராக. ஆமென். அல்லேலூயா. யாரை கொண்டு கர்த்தர் இந்த எலியாவை போஷித்தார்? யாரை கொண்டு? காகம் ஒரு நாளும் யாருக்கும் எதுவும் கொடுக்காது. அப்படிப்பட்ட காகத்தை கொண்டு கர்த்தர் எலியாவை போஷித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மை போஷிக்கிறவர். போஷிக்கிறதற்கு எந்த தடையும் கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்களை 40 ஆண்டு காலங்கள் வனாந்திரத்திலே மன்னாவை கொண்டு போஷித்தார். அல்லேலூயா. பாருங்க, இந்த காகத்தை கொண்டு ஆண்டவர் இந்த எலியாவை போஷித்தார். ஆமென். அல்லேலூயா. யாக்கோபை குறித்து பார்க்கும்போது லாபான், இந்த யாக்கோபுடைய மாமன், இவனுடைய முழு உழைப்பையும் எடுத்துக்கொண்டு ஏமாத்த நினைச்சா அந்த லாபானின் மூலமா இந்த யாக்கோபை போஷித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நீங்க வேலை செய்யற இடத்துல அநேக லாபான்கள் இருக்கலாம். உங்க பணத்தெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஏப்பம் விட்டுட்டு பாக்குறப்ப அவன் மறைந்து போன ஒரு ஆளா இருக்கலாம். அவங்க கிட்ட இருந்து நமக்கு நன்மை வராதுன்ற நிலைமை இருக்கலாம். காலத்தை போல எத்தனையோ பேர் உங்க பணத்தை, உங்க உழைப்பை, உங்க ஆசீர்வாதத்தை, உங்க நன்மையை எடுக்கிற நபர்கள் உங்களை சூழ்ந்து இருக்கலாம். கர்த்தர் அவர்களை கொண்டு நம்மை போஷிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்படிப்பட்ட நபர்கள் மூலமாக நீங்க ஒரு நினைக்கலாம், இதெல்லாம் வராது, இதெல்லாம் எடுத்துட்டு போயிருச்சு, இதெல்லாம் கிடைக்காது, இதெல்லாம் ஆகாது அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே தொலைத்ததை, இழந்ததை மீண்டும் திரும்ப முடியாது என்று சொல்லி ஒரு சோர்வோடு கூட இந்த ஆராதனையில் உட்கார்ந்து இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஒத்தாசை அனுப்பி, நான் உனக்கு உதவி செய்து காகங்களை கொண்டு போஷித்த தேவன் உன்னுடைய வாழ்க்கையிலே நன்மையானவைகளை ஓ உன் வாயை நான் இந்த மாதத்திலே திருப்தியாக்குவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்களா? கையை தட்டி ஆமாண்டவரே, நீங்க எங்களை உம்முடைய பரலோகத்தில் இருந்து எங்களுக்கு நன்மைகளை கொடுத்து எங்களை இந்த மாசத்துல ஆசீர்வதிக்க போறதுக்காக நன்றி அப்பா சொல்லி நல்ல கையை தட்டி ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையை அப்படியே உள்ளத்துக்குள்ள ஏத்திக்கங்க. நான் ரிசீவ் பண்றேன். பிசாசு ஒருவேளை சொல்லுவான், உனக்கு அது கிடைக்காது, அவங்க தரமாட்டாங்க. அது யார் தெரியுமா? காட்டா. அது வாங்கிட்டு தான் போவோம், அது திருப்பி கொடுக்கவே கொடுக்காது. ஏமாந்ததுதான், வராததுதான். போடி ஏமாடுங்கன்னு சொல்லி உன்னை சோர்வுல உட்கார வச்சிருக்கிறான். இல்ல ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஒத்தாசை அனுப்புவேன். யார் மூலமாய்? உன்னிடத்திலிருந்து பறித்துக் கொண்டு போனவர்கள் மூலமாய். யார் மூலமாய்? உன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போனவர்கள் மூலமாய். யார் மூலமாய்? உன்னை ஏமாற்றியவர்கள் மூலமாய். யார் மூலமாய்? உனக்கு நஷ்டத்தை கொண்டு வருகிறவர்கள் மூலமாய். இந்த மாதத்திலே கர்த்தர் அற்புதத்தை இந்த சபைக்கு செய்வாராக. அல்லேலூயா. காகத்தை கொண்டு கர்த்தர் போஷித்தார். ஆமென். பறித்துக் கொண்டு போகிற அந்த பறவையை கொண்டு கர்த்தர் போஷித்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. இந்த மாதத்திலும் கூட ஆண்டவர் காகத்தை கொண்டு போஷிக்கிற தேவன் நம்முடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மகிமையில் நிறைவாக்குவாராக. வரவேண்டிய பணங்கள், வரவேண்டிய நன்மைகள், வரவேண்டிய ஆசீர்வாதங்கள், வரவேண்டிய காரியங்களை பிடுங்கி தின்ற ஒவ்வொரு நபர்களோடும் கூட கர்த்தர் இடைபடுவாராக. அவர்களுடைய வாழ்க்கையிலே இந்த இரவு நேரத்திலே ஆண்டவர் அவர்களோடு கூட பேசுவாராக. ஒரு லாபானுக்குள்ளாக சொப்பனத்தை உண்டு பண்ணி யாக்கோபை ஆசீர்வதித்து
வல்லமை உள்ள தேவன். அவரை குறித்து சொல்லுகிறது, அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். அவர் காகங்களுக்கு கட்டளையிட்ட பொழுது அந்த காகம் இவருக்கு ஆகாரத்தை கொண்டு வந்தது போல அவர் கட்டளையிடுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம சொன்னா ஒண்ணு நடக்காது. கர்த்தர் சொல்லும் பொழுது காரியங்கள் கைகூடி வரும். கர்த்தர் சொல்லும் பொழுது நம்முடைய குறைவுகள் நிறைவாகும். கர்த்தர் சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை அவர் தர போதுமானவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, ஆமென். காகத்தை கொண்டு கர்த்தர் போஷித்தார். வானத்திலும் பூமியும் உண்டாக்கின அந்த கர்த்தர் நமக்கு எப்படி ஒத்தாசை அனுப்புவாரா? நம்மை போஷித்து நமக்கு ஒத்தாசை அனுப்புவார். ஆமென். இந்த இஸ்ரவேல் தேசம் எல்லாம் பஞ்சத்துல இருக்குது. மழை இல்லை, யாருக்குமே சாப்பாடு இல்லை. இன்னைக்கு நம்ம அந்த இடத்துக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போய்கிட்டு இருக்கிறோம். அரிசி விலை 1200 ரூபான்னு வித்த சிப்பம் இன்னைக்கு 2000 வந்துருச்சு. இன்னைக்கு சகோதரர்களோட பேசிட்டு போது சொன்னாங்க, அந்த அரிசி எல்லாம் பதுக்கிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. தெரியாது, 3000 கூட வரலாம். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில இப்படிப்பட்டதான காரியங்கள் மனிதர்கள் மூலமா ஏற்படுகிற பஞ்சங்கள் வந்தாலும், மழை பெய்யாததனால் ஏற்படுகிற பஞ்சங்கள் வந்தாலும், எது வந்தாலும் கர்த்தரை நீ ஆராதிக்கிற ஒரு ஆளா இருந்தனா காக்கையை கொண்டு கர்த்தர் உன்னை போஷிப்பார். அல்லேலூயா. பஞ்சத்துல இதுக்கு மட்டும் எங்க சாப்பாடு கிடைச்சதுன்னு தெரியல. ஆனா இது பத்திரமா எங்க இருந்தோ வர வழியில பசிக்குதுன்னு எடுத்து கூட சாப்பிடலாது. பத்திரமா கொண்டு வந்து காலையிலையும் சாயந்தரமும் அப்பத்தையும் இறைச்சியையும் டெய்லி கொடுக்க கர்த்தர் இந்த காகத்துக்கு கட்டளையிட்டதுனால நடந்தது. ஆமென். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையிலும் கூட பஞ்ச காலம் ஒண்ணு வருது. அந்த நாட்கள்ல கர்த்தர் நம்மை போஷிக்க வல்லமையுடையவன். அல்லேலூயா. இரண்டாவது காரியம் பாருங்க, இந்த ஆண்டவர் எப்படி இந்த எலியாவுக்கு ஒத்தாசை அனுப்பினாரா? 1 ராஜாக்களின் புஸ்தகத்துல 18வது அதிகாரம் 10வது வசனம். 18வது அதிகாரம் 10வது வசனம். உம்மை தேடும்படி என் ஆண்டவன் மனுஷரை அனுப்பாத ஜாதியும் ராஜ்யமும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். நீர் இல்லை என்று அவர்கள் சொன்னபோது அவன் அந்த ராஜ்யத்தையும் அந்த ஜாதியையும் உம்மை காணவில்லை என்று சத்தியம் வாங்கிக் கொண்டான். பாருங்க, இந்த இடத்துல எலியாவை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த எலியா அந்த ராஜாவுக்கு முன்பாக சொன்னான், என்னுடைய வார்த்தையின்படி அன்றி இந்த தேசத்துல என்ன செய்யாது, மழை என்ன பண்ணாது, பெய்யாது. நான் சொன்னாதான் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா கிட்ட சொல்லிட்டு இவன் என்ன பண்ணிட்டான், இவனை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ போய் கேரி தாட்டுல ஒழுங்குங்க, அதுக்கப்புறம் அங்கிருந்து ஒரு விதவை வீட்டுக்கு என்ன செஞ்சது போயிருந்து சொன்னாங்க. இவன் போயிட்டான். இந்த ராஜா சொல்றான், அவனை தேடுறான். பஞ்சம் 1 வருஷம் பார்த்தா மழை வரல. இப்ப ஜனங்கள் எல்லாம் பஞ்சத்துல தவிக்கிறாங்க. கொடுமை அந்த தேசத்துல தீவிரித்து ஆடிக்கொண்டிருந்த பொழுது இந்த தேசத்தை காப்பாற்றுவதற்கு எப்படியாவது இந்த எலியா வந்து வரணும்னு சொல்லி எலியாவை வலை போட்டு என்ன செய்யறான், தேடுறான். இவன் கண்ணுக்கு என்ன செய்யல, அதுதான் அவன் சொல்றான் அந்த வசனத்துல, அதற்கு அவன் இஸ்ரவேல்ல வாசிங்க வசனத்தை மறுபடியும், உம்மை தேடும்படிக்கு என் ஆண்டவன் மனுஷரை அனுப்பாத ஜாதியும் ராஜ்யமும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். உங்களை எல்லா இடத்திலும் தேடிட்டார் ராஜா. உன்னை கண்டே. அல்லேலூயா. எலியா எங்க இருந்தார் தெரியுமா? சீதோன் என்கிறதான எசபேலுடைய தகப்பனாருடைய ஊர்ல தான் குடியிருந்தார். ஆகாபுடைய மனைவி ஆகிய எசபேலின் ஊர்ல தான் இந்த ஐயா குடியிருந்தார். அல்லேலூயா. ஆனா இவரால கண்டுபிடிக்கவே, நம்முடைய ஆண்டவர் நம்மை மறைத்து வைக்கும் பொழுது சத்துரு வலை போட்டு தேடினாலும், சத்துரு வலை போட்டு ஒன்னு அழிக்க நினைச்சாலும் ஒன்னு பிடிக்க முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். மோசேயை ஆண்டவர் பார்வோனின் அரண்மனையில் வைத்து பாதுகாத்தார். அல்லேலூயா. மோசேயை ஆண்டவர் எங்க வச்சு பாதுகாத்தாரு? இந்த பார்வோன் யார்? பிறந்த குழந்தைகளை நைல் நதியிலே தூக்கி போட வேண்டும் என்று கட்டளை போட்டவன். பிறந்த உடனே அவனுக்கு என்ன பண்ணிடணும், குழந்தைகளை சொன்ன அந்த பார்வோனின் அரண்மனையில் வைத்து மோசேயை கர்த்தர் பாதுகாத்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சட்டங்கள் உனக்கு எதிராக இருந்தாலும், சட்டங்கள் உன்னை அழிப்பதற்கு எதிராக இருந்தாலும், சட்டங்கள் உன்னுடைய வாழ்க்கையில நீ அழிந்து விடுவாய் என்று கையெழுத்திட்டு இருந்தாலும் கர்த்தர் உன்னை பாதுகாப்பார்.
அல்லேலூயா, அல்லேலூயா. டாக்டர்ஸ் ரிப்போர்ட் சொல்லலாம், மனிதர்கள் சொல்லலாம், பல நபர்கள் சொல்லலாம், அவங்க வாயிலே விழுந்தீங்க, அந்த ஆளுகிட்டயா மோதன, அந்த ஆளா உனக்கு விரோதமா இருக்கிறாரு, அவ்வளவுதான் நீ முடிஞ்சது அப்படின்னு மனிதர்கள், சட்டங்கள், யார் என்ன சொன்னாலும் கர்த்தரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் அவர்கள் முன்னாடி உன்னை பாதுகாப்பா. அல்லேலூயா. ஆமா, நம்முடைய ஆண்டவர் எதிரிகளுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த போதுமானவர். உன் சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறவர். நம்ம நினைப்போம் சத்துரு இடத்தை காலி பண்ணா பரவாயில்ல, சத்துரு இந்த ஊரை விட்டு போனா பரவாயில்ல, நான் நிம்மதியா இருப்பேன்னு நினைப்போம். இல்ல இல்ல இல்ல, அவனை உன் கூடவே வச்சு, உன்னை உன் வீட்டு பக்கத்திலேயே வச்சு, அவனை நம்ம வீட்டுக்கு எதிர்த்தாப்படியே வச்சு, அவனை பார்க்க வச்சு, உன் தலையை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அபிஷேகம் பண்ண 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 உன்னுடைய தலை உயர்கிறது. இந்த சமுதாயம் பார்க்கும், உன் சத்துரு பார்ப்பான், அவன் சொல்லுவான், இவர் நிச்சயமாக தேவனுடைய மனிதர், இவங்க கூட கடவுள் இருக்கிறாரு, இவங்களுக்கு விரோதமா என்ன செஞ்சாலும் ஒண்ணும் பலிக்கல, இவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அவருடைய நாம மகிமைப்படுவதற்காக ஆண்டவர் சத்துருக்களுக்கு முன்பாக, ஆண்டவர் உன் தலையை உயர்த்துவதற்கு சத்துருக்களை முன்னாடியே வைப்பாரு. ஆனால் ஒன்றுவனை சேதப்படுத்துவது இல்லை. விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. மோசேயை ஆண்டவர் பார்வோனின் அரண்மனையில் வைத்து பாதுகாத்தார். எஸ்தரை ஆண்டவர் அகாஸ்வேரின் அரண்மனையில் வைத்து பாதுகாத்தார். இஸ்ரவேல் ஜனங்களை, யூத ஜனங்களை காப்பாற்றும்படியாக ஆண்டவர் எஸ்தரை முன்னமே அனுப்பினார். ஆமென், அல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுங்க, சத்துருக்களுக்கு முன்பாக அவர் உனக்கு ஒரு பந்தியை என்ன பண்றாரா, ஆயத்தப்படுத்தி விடுகிறார். நமக்கு அந்த பந்தி தெரியாது. ஒரு பின்னொரு நாட்கள்ல யூத குலத்தை அழிப்பதற்கு ஒரு சட்டம் வருகிறது என்று சொல்லி இந்த மொர்தெகாய்க்கு தெரியாது, இந்த யூத ஜனங்களுக்கு தெரியாது. ஆனால் தேவனுக்கு தெரியும், ஒரு சட்டம் ஒன்று வரப்போகிறது, யூத ஜனங்கள் முழுவதுமாக அழிக்கப்பட வேண்டும் என்று ஆமான் என்கிற ஒரு மனிதன் சதி செய்ய போகிறான். அவனுடைய சதியிலிருந்து, அவனுடைய பராக்கிரமத்திலிருந்து, அவனுடைய கங்கணம் கட்டிக்கொண்டு ஜனங்களை அழிக்க நினைக்கிற அந்த அக்கிரமத்திலிருந்து என் ஜனங்களை பாதுகாக்க நான் ஒரு நபரை அந்த அரண்மனைக்கு அனுப்புகிறேன் என்று கர்த்தர் முன்னமே ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. முன்னாடியே போயிட்டாங்க, இவங்களுக்கு ஏன் அங்க போறாங்கன்னு தெரியாது. ஆனா கர்த்தருக்கு தெரியும், எஸ்தரே நீதான் என் ஜனத்தை பாதுகாக்க போற. மோசேக்கு தெரியாது, ஆண்டவர் ஏன் என்னை இங்க வைத்தார் என்று மோசேக்கு தெரியாது. ஆனால் இந்த மோசேயை கர்த்தர் பார்வோனின் அரண்மனையில் வைத்ததினாலே இந்த பார்வோனால் இந்த மோசேயை தொட முடியவில்லை. ஆமென். தானியேலை கர்த்தர் சிங்கங்களின் நடுவில் வைத்து கர்த்தர் பாதுகாத்தார். அல்லேலூயா. அவன் இருந்தது சிங்கங்களுக்கு முன்னாடிதான், அவன் இருந்தது சிங்க கெபிக்குள்ளதான் தானியேல் இருந்தான். ஆனால் சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி அவனை பாதுகாத்தார். ஒரு காரியம் பாருங்க, தானியேலை கர்த்தர் பாதுகாத்தாருங்க. அவனுக்கு சதி செஞ்சவங்களை, அவனை எதிர்த்தவங்களை, அந்த அதே காரியத்தை அவங்களுக்கு செஞ்சப்ப அவங்களுக்கு என்னாச்சு? போறதுக்கு முன்னாடி கேட்ச் பிடிச்சிருச்சு. நல்லா புரிஞ்சுக்குங்க, எங்க சத்துரு நினைப்பா, ஓஹோ சிங்க கெபி தானே, இவங்களே போயிட்டு வந்துட்டாங்க, நான் போனா என்ன பண்ண போகுது, இப்படிதான் அவன் தைரியமா என்ன பண்ண, போடுங்க ராஜா நாங்க போயிட்டு வரோன்னு போயிருப்பான். போட்ட ஸ்பாட்ல தூக்கி போடுறப்ப கேட்ச் பிடிச்சி சாப்பிட்டுருச்சு. அல்லேலூயா. ஒரு நல்ல ஆண்டவர் பாருங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. நீ போகிற இந்த பாதையிலே கர்த்தருடைய கிருபை உண்டு. நீ போகிற இந்த பாதையிலே தேவ தூதர்கள் உன்னை பாதுகாக்க உண்டு. ஒரே ஒரு நிமிஷம் கூட உனக்கு விரோதமாய் மந்திரவாதத்தை செய்கிற அந்த நபர்களுக்கு விரோதமாய் அந்த மந்திரம் திரும்புமானால் அவன் இந்த உலகத்துல இருக்க மாட்டான். உனக்கு விரோதமாய் எழும்புகிற அந்த நபர்களுக்கு விரோதமாய் இந்த சூழ்நிலை திரும்புமானால் அவர்கள் இந்த உலகத்தில் இருக்க மாட்டார்கள். நான் ஒன்று வருகிறது, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உனக்கு விரோதமாய் எழும்புகிறதான அந்த நபர்களுக்கு ஆண்டவர் எதையெல்லாம் அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் செய்யும்படி அனுமதித்தாரோ அதையெல்லாம் அவர்கள் வாழ்க்கையை திருப்புவார். நீதியுள்ள கர்த்தர். ஆமென், அல்லேலூயா. சிங்க கெபியில தூக்கி போடுறப்ப இவன் சந்தோஷமா நினைச்சான், இனி இந்த தானியேலுடைய அத்தியாயம் முடிந்தது, இனி தானியேல் கிடையாது, அவன் அவ்வளவுதான் அழிஞ்சிருவான்னு நினைச்சான். ஆனால் இந்த தேவன் இந்த
அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் ஒரு பெரிய தூக்கு மரத்தை செஞ்சான், அழிச்சிடலான்னு சொல்லி. நடந்த காரியம் என்ன? எந்த தூக்கு மரத்தை இந்த ஆமான் செய்தானோ அதே தூக்கு மரத்தில் அவன் தூக்கி போட்டாங்க. முதல்ல சொன்னேன், அவன் நம்மை போஷிக்கிற தேவன், அவன் நம்மை பாதுகாக்கிற தேவன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் பரலோகத்திலிருந்து உன்னை பாதுகாப்பாராக. அடிக்க நினைக்கிற நபர்கள் முன்னாடி உன்னை பாதுகாப்பாராக. நீ வாழக்கூடாதுன்னு நினைக்கிற நபர்கள் முன்னாடி உன்னை பாதுகாப்பாராக. நீ நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு உனக்கு விரோதமாய் பலவிதமான காரியங்களை நேரா உனக்கு முன்னாடி சண்டைப்பட முடியாதுன்னு சொல்லி, நேரா சண்டைப்பட்டால எந்த பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி, மறைவான காரியங்களை, மறைவான கண்ணிகளை உனக்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் வைத்து நீ அழிய வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கிற நபர்களுக்கு முன்பாக தேவன் உன்னை பாதுகாப்பாராக. அல்லேலூயா. அவர் முன்னாடி உன்னை கர்த்தர் பாதுகாப்பாராக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது, அவருடைய சித்தத்தின்படி அல்லாமல் நம்முடைய தலையிலிருந்து ஒரு முடியும் என்ன செய்யாது. சத்தமா சொல்லுங்க, கீழே விடாது. கர்த்தர் பாதுகாப்பாராக. நம்முடைய தூதர்களை வைத்து கர்த்தர் உன்னை பாதுகாப்பாராக. தானியேலை பாதுகாத்தவர், மோசேயை பாதுகாத்தவர், எலியாவை பாதுகாத்தவர். வலை வீசி தேடுறாங்க, கிடைக்கிற கண்ணில் வலை வீசி 3.5 வருஷம் தேடி பார்க்குறான், ஆளே சிக்கவே இல்லை. எங்க இருந்தானா அவன் பொண்டாட்டி ஊர்ல தான் இருந்தான். மனைவி ஊருக்கு எத்தனையோ முறை இந்த ஆகா போயிருக்கலாம். மனைவிக்கு தெரிந்த எத்தனையோ நபர்கள் அந்த ஊர்ல இருந்திருக்கலாம். ஆனால் இந்த எலியாவை கர்த்தர் பாதுகாத்ததினால ஒன்றும் அவனை சேதப்படுத்தவில்லை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். தாவீதை கர்த்தர் எங்க வச்சு பாதுகாத்தாரு? சவுலின் அரண்மனையில் வைத்து கர்த்தர் பாதுகாத்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சவுல் எதிரின்னு தெரியுது. சவுல் சாவர வரைக்கும் அந்த தாவீதை வேற பக்கம் எங்கன்னா கொண்டு போயிருக்கலாங்க. எங்கதான் வச்சிருந்தாரு, எங்கதான் வச்சிருந்தாரு. இப்ப நம்ம என்ன சொல்றோம், சீக்கிரமா சவுல் சாவட்டன்னு நினைப்போம். அவனை சாகிறதுக்கு ஒப்பு கொடுத்தாலும், சவுலை கொல்லுகிறதுக்கு தாவீதின் கரத்துல ஒப்பு கொடுத்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன். இவ்வளவு ஒரு கேரக்டர் பாருங்க. அல்லேலூயா. நல்லாவே பேசிட்டு இருப்பான், நல்லாவே என்ன செய்வான், பேசிட்டு இருப்பான் சவுல். தாவீது, நீங்க நல்லா யுத்தம் பண்றீங்க, உங்களுக்கு இருக்கிற திறமை மாதிரி யாருக்குமே இல்லை. பேசிட்டே திடீர்னு பார்த்தா ஈட்டி எது என்ன பண்ணுவான். நல்லா பேசிட்டு இருந்த அதுக்குள்ள ஈட்டி எடுத்து கொடுத்துருக்கே. நிறைய பேர் அப்படி இருக்காங்கல்ல, நல்லாதாங்க பேசுறாங்க. அடுத்த நாள் பார்த்தா நமக்கு ஒரு பெரிய குழியை என்ன செய்யறாங்க இல்ல. நம்பித்தாங்க கொடுத்த, நம்பித்தாங்க அவங்க கூட இருந்தேன், நம்பித்தாங்க. ஆனா இவங்க இப்படி செஞ்சிருப்பாங்க எனக்கு என்ன பண்ணல. தாவீது வாழ்க்கை அப்படித்தான் இருந்துச்சு. தாவீது ஒரு நாளும் சோர்ந்து போகல. அவனுக்கு தெரியும் என்னை பாதுகாக்கிறவர் ஆண்டவர். ஆமென். அவன் கோலியாத்துக்கு முன்பாக சொல்றான், கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. நீ பட்டயத்தையும் ஈட்டியும் நம்பி வந்திருக்கிற, நான் நம்பி இருக்கிற ஆண்டவர் ராணுவங்களின் தேவன், இஸ்ரவேலின் தேவன் ஆகிய கர்த்தரை முன்னிட்டு நான் வருகிறேன் என்று சொன்ன அந்த தாவீதை கர்த்தர் சவுலின் அரண்மனையில் வைத்து அவன் ராஜாவாகிற வரைக்கும் பாதுகாத்தார். ஆமென். சவுலே சொல்றான், சர்டிபிகேட் கொடுக்கிறான், என் மகனே தாவீதே, நீ பெரிய காரியங்களை செய்வாய், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஏன் அப்படி சொன்னா, நானும் உன்னை குத்துறதுக்கு கொலை பண்றதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், உன்னால ஒண்ணுமே என்ன செய்ய முடியல. அல்லேலூயா. ஆசத்துல கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தருவார். உன்னை அழிக்க நினைக்கிற, நீ சாகணும்னு நினைக்கிற, நீ வாழக்கூடாதுன்னு நினைக்கிற, உன் குடும்பம் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற அந்த நபர்கள் முன்னாடி நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் பாதுகாப்பாராக. அந்த நபர்கள் முன்னாடி நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் உயர்த்துவாராக. நம்முடைய பிள்ளைகளுடைய தலையை ஆண்டவர் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவாராக. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அவருடைய சுகத்தை கொடுப்பாராக, அவருடைய சமாதானத்தை கொடுப்பாராக, அவருடைய சந்தோஷத்தை கொடுப்பாராக, அவருடைய விடுதலையை கொடுப்பாராக. அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி செய்ய போதுமான தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மூன்றாவது காரியம், தேவன் எப்படி வானத்தில் இருந்து இந்த எலியாவுக்கு ஒத்தாசை அனுப்பினார். வாசித்து பாருங்கள். 18வது அதிகாரம் 22வது வசனம். 18வது அதிகாரம் 22வது வசனம்.
அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்தது. வாய்க்கால்களில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லோரும் இதை கண்டபோது முகக்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். ஆமென். அல்லேலூயா. மூணாவது காரியம், வானத்திலிருந்து ஆண்டவர் இந்த எலியாவுக்கு பதில் கொடுத்தார். வானத்திலிருந்து எப்படி பதில் கொடுத்தார்? அக்கினி அனுப்பினார். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் கொடுக்கிற மறு உத்தரவு நிமித்தமாக, உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் கொடுக்கிற அக்கினி நிமித்தமாக, நம்மேல் ஆண்டவர் வைக்கிற அவருடைய அபிஷேகத்தின் மூலமாய் சகல ஜனங்கள் சொல்லுவாங்க, கர்த்தரே தெய்வம். ஆமென். அல்லேலூயா. நானும் குறைஞ்சிருச்ச, கர்த்தரே தெய்வம். அல்லேலூயா. அல்லேலூயா. வானத்துல இருந்து அக்கினி வருது. உங்க வாழ்க்கையில நீங்க அந்த பரலோகத்தின் தேவனை நோக்கி கூப்பிடும் போது உங்களுக்கு அவர் மறு உத்தரவு அருளுகிறது நிமித்தமாக கர்த்தரே தேவன் என்று சொல்லி நம் வாழ்க்கையில கர்த்தர் மகிமைப்படுவாராக. இந்த மாதத்துல வானத்திலிருந்து உன்னுடைய சத்தத்திற்கு பதில் உண்டாவதாக, வானத்திலிருந்து ஆண்டுடைய ஒத்தாசை உண்டாவதாக, வானத்திலிருந்து உன் கூப்பிடுதலுக்கு, உன் ஜெபங்களுக்கு, உன் கண்ணீருக்கு ஆண்டவர் பதில் கொடுத்து, நான் ஜீவனுள்ள தேவன், என்னை ஆராதிக்கிற நீ ஒருபோதும் வெட்கப்படுவது இல்லை, நான் உன் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தலையான பலனை கொடுப்பேன் என்று சொல்லி அவர் பரலோகத்தின் கதவுகளை திறந்து நம்முடைய வாழ்க்கையில பதிலை கொடுத்து அக்கினியை அனுப்பி ஜனங்கள் வந்து சொல்லுகிற அளவுக்கு நிச்சயமாகவே நீங்க கும்பிடுற அந்த கடவுள் உண்மையுள்ளவருங்க. நீங்க கூப்பிட்ட உடனே எனக்கு பதில் கொடுத்தாரு, நீங்க ஜெபம் பண்ண உடனே எனக்கு இந்த நன்மையை செஞ்சாரு, நீங்க ஜெபம் பண்ண உடனே இந்த காரியம் நடந்தது என்று உன் வாழ்க்கையிலே தேவன் ஜீவிக்கிறவராய் வெளிப்படுவாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. நினைக்கிறோம், நான் கூப்பிட்டு பார்க்கிறேன், ஒரு சத்தமா வரல, நான் என்னென்னமோ செஞ்சு பார்க்கிறேன், எனக்கு பதில் வந்த மாதிரி தெரியல அப்படின்னு பல நேரத்தில் சோர்ந்து போய் இருக்கிற இந்த மாதத்தில் கர்த்தர் பரலோகத்தில் இருந்து அவர் பதில் கொடுத்து அவருடைய ஒத்தாசையை, அவருடைய வல்லமையை உன் வாழ்க்கையை அனுப்பி அவர் உன்னை விடுவிப்பாராக. உன் வாழ்க்கையில் அப்படி அக்கினி வெளிப்படுவதாக. கர்த்தருடைய தேவனுடைய வல்லமை உன் குடும்பத்தை மூடிக்கொள்வதாக. விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எலியாவின் வாழ்க்கையில 3 காரியத்தை சொன்னேன். வானத்திலிருந்து கர்த்தர் அவனை போஷித்தார், வானத்தை திறந்து கர்த்தர் அவனை பாதுகாத்தார், வானத்தை திறந்து அவனுக்கு பதில் கொடுத்து அக்கினியை அவன் வாழ்க்கையில வெளிப்படுத்தினார். இந்த மாதத்திலும் கூட கர்த்தர் அப்படிப்பட்ட நன்மைகளை நம்முடைய குடும்பத்தில் தருவாராக. ஆமென். பாதுகாத்தார், போஷித்தார், அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. 3 காரியத்தை மனசுல வச்சுக்கோங்க. வானத்திலிருந்து கர்த்தரை போஷிக்க போகிறார், வானத்திலிருந்து கர்த்தரை பாதுகாக்க போகிறார், வானத்திலிருந்து கர்த்தர் பதில் கொடுத்து என்னை ஆண்டவர் உயர்த்த போகிறார். ஆமென். அல்லேலூயா. மாதத்தில் கர்த்தர் அப்படிப்பட்ட நன்மைகளை நமக்கு